வணக்க மக்களே, இந்த புயல் ஏற்படுத்திய தாக்கத்தை விட புயலின் பின்னர் வரப்போகும் மயான அமைதிதான் இலங்கைக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கப் போகிறது. வீடுகள், பாதைகள், ரயில் தண்டவாளங்கள், வாகனங்கள், வியாபார தலங்கள், விவசாய நிலங்கள் இவ்வாறு இந்த புயலுக்கு வெள்ளத்தாலும் பாதிக்கப்பட்டவை ரொம்பவும் அதிகம். இலங்கை பொறுத்தவரை ஒரு வீடு கட்டுவது அல்லது வாகனம் வாங்குவது என்பது ஒருவரது வாழ்நாள் லட்சியமாக கிட்டத்தட்ட ஒரு நபர் தனது வாழ்க்கை உழைப்பையே அதற்கு கொடுத்திருப்பார். அவை ஒரே இரவில் அழிந்து போவதென்பது மனதளவில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியவில்லை. ஒன்று, இன்று ஒரு வீடியோ பார்த்தேன். அல்லது அல்ஹீனைக்கு அருகில் உள்ள ஒரு கிராமமே 30-40 வீடுகள் ஒரேடியாக மண்ணில் புதைந்துள்ளது. மொத்தமாக ஒரு கிராமமே மண்ணுக்குள் புதைந்து காணாமல் போய் உள்ளது. ஒரு படத்தில் அத்திப்பட்டி கிராமமே காணாமல் போனது போல. ஆனால் இது நிஜத்தில் இலங்கை மக்களுக்கு சரி, அரசாங்கத்துக்கும் சரி, இனிமேல் தான் பேட்டமே உள்ளது. பாரிய அளவில் பொருளாதாரத்துக்கு ஒரு அடி விழ காத்திருக்கிறது என்பது மாத்திரம் புரிகிறது. பல இடங்கள் பாதைகளை காணாமல் போய் உள்ளது. பாதைகள் மீது மண் சரிந்து இருந்து அக்காட்சியமே இல்லாமல் போய் உள்ளது. பாலங்கள் இடிந்து விழுந்துள்ளன. விவசாய நிலங்கள், குளங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. அடுத்து வரும் காலங்கள் அத்தியாவசிய உணவுப் பொருட்களில் இருந்து அனைத்தையும் அரசு இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படலாம். உடைந்த பாதைகள் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்படலாம். பலரது வாழ்க்கை வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. வியாபார தளங்கள், வாகனங்கள் என்பன இனி பாவனைக்கு உதவ நிலைக்கு கூட தள்ளப்படலாம். இந்த நிலை பெட்ரோல், பாமாயில் இல்லாமல் போல பொருளாதார பிரச்சனையை போன்றதல்ல. இதைவிட போராட்டமாக இருக்கக்கூடும். சுனாமிக்கு கிடைத்த நிதியை இப்போது இருக்கும் அரசாங்கத்துக்கும் முக்கிய சவாலே இதுதான். கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் இருந்து நம் நாட்டை உருவாக்க வேண்டிய நிலைக்கு உள்ளனர். இந்த பேரழிவில் இருந்து மீண்டும் வருவதில்தான் அனுர அரசாங்கத்திற்கும் சரி, இலங்கை மக்களுக்கும் சரி வெற்றி தாங்கி உள்ளது. இறைவனே எல்லாவற்றுக்கும் துணை. ஆகையால் உங்களால் முடிந்தவரை உதவி செய்யுங்கள் மக்களை. சென்னையிலும் டிட்வா புயல் காரணமாக எச்சரிக்கையாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் மக்களே. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.